வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹங் அசெம்பிளி பற்றி, அதாவது தொங்கு சட்டப்பேரவை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. அதில் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 தொகுதி, +1 அப்படின்னா 118 அப்படின்ற மேஜிக் நம்பர் தான் இப்போ எல்லாருடைய மைண்ட்லேயும் இருக்கும். ஏன்னா இந்த 118 தொகுதிகளில் யார் 118 அதற்கு மேலேயோ தொகுதிகளில் யார் வின் பண்ணுறாலோ அவர்களுக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரம் கிடைக்கும். இப்போ தமிழகத்தில் 3 கட்சிகள் போட்டியிடுதுன்னு வச்சுக்கலாம். அதில் ஏ கட்சி 90 தொகுதிகளையும், பி கட்சி 80 தொகுதிகளையும், சி கட்சி 54 தொகுதிகளையும் வின் பண்ணுறாங்க. அப்படின்னா யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்? 33, 33, 34. நான் சொல்கிறேன் 41, 21, 38. டை, இது மாரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையாக பார்க்குறேன்டா. ஹங் அசெம்பிளி வரத்துக்கான வாய்ப்புகள். இப்போ அதோடைய அதிகாரம் ஆளுநர் கைக்கு செல்லும். ஆளுநர் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலமாக எந்த கட்சி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை கொடுப்பார். இதில் ஏவும் சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், இல்லை பியும் சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், இல்லை ஏவும் பியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். எனிவே இந்த 118 அப்படின்ற மேஜிக் நம்பரை பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். அப்போ தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். இப்போ எக்ஸிட் போல், தமிழகத்தில் நடந்த எக்ஸிட் போலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், சில எக்ஸிட் போல் டிஎம்கேக்கு சாதகமாகவும், சில எக்ஸிட் போல் ஏடிஎம்கேக்கு சாதகமாகவும், சில எக்ஸிட் போல் டிவிகேக்கு சாதகமாகவும் இருக்குது. இப்படி ஒரு மும்முனை போட்டி நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஹங் அசெம்பிளி வருமா? இந்த 3ல் ஏதாவது ஒரு கட்சி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆட்சி அமைக்குமா, இல்லை ஹங் அசெம்பிளி வருமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.